ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ஆப்பிள் இல்லை க்ரீன் வெரைட்டிங்க. க்ரீன் வெரைட்டி காய்ப்பு வந்து எப்படி பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். ஒரு கொத்து கொத்தாக காய்க்கக்கூடிய ஒரு ரகம், பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்கும். இதை நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி மானாவாரியாக இந்த வரப்பு ஓரங்களில் ஒரு சாம்பிளுக்காக நட்டு பார்க்கும் எப்படி வருது அப்படிங்கிறதுக்காக நட்டோம். ஆக்சுவலாக நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலங்க. இது ஒரு டிராபிக்கல் ஏரியா, வெயில் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கூலிங் கிளைமேட்டில் தான் வளரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம சரி சும்மா ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்குவோமே அப்படின்னு சொல்லி ஒரு 50 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்து வச்சாங்க. எதுவும் அந்தளவுக்கு ஒரு மெயின்டெனன்ஸும் கிடையாது. இது வச்சு ஒரு 2 வருஷத்துலேயே நல்லா காய்க்கவும் ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதனால் புதுசாக ட்ரை பண்ணுறவங்க வந்து இது நம்ம ஏரியாவுக்கு வருமோ, நம்ம கிளைமேட்டுக்கு வருமோ வராதோன்னு இதை மிஸ் பண்ணிடாங்கன்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். நல்லா வீட்டுக்கு முன்னாடியெல்லாம் வச்சோன்னா நல்லா அழகாக கொத்து கொத்தாக காய்க்கும். இதை நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டே போகிறாங்க, இது என்ன காய் வித்தியாசமாக இருக்குது, இவ்வளோ காய்க்குது அப்படின்ட்டு. நல்லா கொத்து கொத்தாக காய்க்குங்க. ஒரு இதில் ஒரு காய் தான் அப்படின்லாம் கிடையாது. இங்கே பாருங்களேன், அப்படியே குரூப்பாக காய்க்கும். இதெல்லாம் பிஞ்சு, அதனால இந்த பச்சை வந்து மாறாது இருக்குது. இந்த பச்சை வந்து ஒயிட்டாக வந்தால் தான் நம்ம முதிர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். இது ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து முதிர்ச்சி அடைஞ்சிருக்கு பாருங்கள், ஓரளவுக்கு. இதுவே இன்னும் ஒரு 4-5 நாள் ஆச்சுன்னா தான் இது வந்து நல்லா ஒரு முதிர்ச்சி அடையும். காய் வந்து நல்லா ஒரு சைஸாகவும் வரும், ஸ்வீட்டாகவும் இருக்குங்க. ஒரு ஸ்வீட்டாகவும் இருக்கக்கூடிய ரகம், அதே மாதிரி ஜூஸியாக இருக்குங்க. நல்லா ஜூஸியாக இருக்கும். ஒன்று பறித்து நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், அப்படியே சாறு விழுவும். இங்கே பாருங்கள், இது வந்து நைட்டு வந்து வவ்வால் வந்து இது நல்லா சாப்பிடுது. அதே சமயத்தில் பகலில் பறவைகளும் இதை நல்லா சாப்பிடுது. அங்கங்கே காயெல்லாம் கீழே விழுந்து கிடக்கும் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதெல்லாம் நைட்டு வந்து பறவைகள் வந்து அடித்து போட்டது. புதுசாக ட்ரை பண்ணுறவங்க ரொம்ப யோசிக்க வேண்டாம், இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாங்க. அதே இப்போ போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரத்தில் இந்த கிளையில் ரொம்ப காய் அதிகமாக காய்ச்சி அந்த இடம் ஒடிச்சிக்கிச்சு வெயிட்டு தாங்காமல். இதோ அந்த இடத்துல ஒடிச்சிக்கிட்டு அப்படியே தொங்குது பாருங்கள் கீழே. இந்த சைடு சரியாக காய்க்கல, ஆனால் இந்த கிளையில் வந்து அவ்வளோ காய். போன சீசன் இந்த கிளையில் அவ்வளோ காய் காய்ச்சிருந்தது.